ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பத்மா மாயாவையும் ஜானகியும் போட்டு இவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கு காரணம் இந்த மாயா தான். அவங்க அப்பாவுக்கு 50 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கறதுக்காக தான் உங்களையே கூட்டு சேர்த்துக்கிட்டா. இது எல்லாத்துக்கு காரணம் அந்த மாயா தான். இவனால் எங்கள் அண்ணன் இன்னைக்கு பாருங்கள் எந்த நிலைமையில இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இதை கேட்டுட்டு தனா ஓடி வராங்க. அத்தை, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் என்ன எங்கள் அம்மா பற்றி இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? சொல்ல போனாக்கே எங்கள் அம்மாவால் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு வரைக்கும் வந்தது கிடையாது. இந்த குடும்பத்துக்காகவும் எங்கள் அப்பாவுக்காகவும் தான் எங்கள் அம்மாவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிக்கு நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் அம்மா மேலே பழைய சமத்திக்கிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு ஊர் மரியாதையை எங்கள் அப்பா வேண்டான்னு சொல்லும்போது கூட இந்த குடும்ப கௌரவத்துக்காக தான் எங்கள் அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட அம்மாவையே நீங்கள் தப்பாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் நான் கூட உங்கள் மேலேயும் பார்வை சித்தி மேலேயும் பழி சுமத்தினா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் 2 பேரும் சொத்தை கேட்டு அன்னைக்கு சண்டை போட்டீங்க. அந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு கூட நீங்கள் நகை எடுத்துருக்கலாம்லா அப்படின்னு சொல்லும் போது இது கேட்டதுமே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தானே இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது பார்த்தீங்களா, செய்யாத தப்பை சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்தது. அதே மாதிரிக்கு தானே எங்கள் அம்மா தப்பை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? எங்கள் அப்பாவுக்காக தான் எங்கள் அம்மா வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய பழி சுமத்துறீங்களே, என்னால் தாங்கிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு தானே சொல்லவும் உடனே ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, எதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? என் பையனை எப்படியாவது காப்பாற்றி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ரகுராமோட அம்மா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. சிவா, என்ன சிவா பார்த்துக்கிட்டு இருக்கிற? நீ தான் எப்படியாவது ரகுவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கும்போது சரிம்மா, நான் உடனே போய் லாயரை பார்க்குறேன் அப்படின்னு சிவா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி நேராக சாமி கிட்ட போய் அவங்க தன்னுடைய கணவரை எப்படியாவது காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிட்டு இருக்கவும் அப்போ அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, பார்வதி தானே சாமி கிட்ட நின்று அன்னைக்கு நின்றுட்டு இருந்தா, என்னன்னு சொல்லி கேட்கும்போது கூட ஏதோ சொல்லி சமாளிச்சால அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவங்க பார்வதியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்வதி நேராக கிச்சனுக்கு வந்துருந்தாங்க. அப்போ ஜானகி பார்வதியை பார்க்கறது கிச்சனுக்கு வராங்க. பார்வதி அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது என்ன எதுக்கு திடீர்னு இவங்க நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்வதி கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. பார்வதி, என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனதுமே கதவை சாத்த அப்படிங்கும்போது என்ன கதவெல்லாம் சாத்த சொல்கிறாங்க, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பார்க்குறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, பார்வதி அந்த நகையை எடுத்தது நான் தான் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, நகை எடுத்தது நம்ம தானே, இவங்க என்னன்னா நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு பழைய அவங்களே சுமந்துக்கிட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா சொல்கிறீங்க, நகை நீங்கள் தான் எடுத்தீங்களா அப்படிங்கும்போது ஆமாம், மாயாவோட அப்பாவுக்கு ரூபா தேவைப்பட்டுச்சுல, அதனால தான் இந்த பணத்தை எடுத்து இந்த நகையை எடுத்து நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் அதை அங்கே சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது அங்கே சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருந்தது, அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவங்க என்ன திடீர்னு இந்த மாதிரிக்கு நம்மளை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நீ சிவாவை கூப்பிட்டுட்டு வாங்க, சிவா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது பார்வதி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வெளியே வந்ததுமே நினைக்கிறாங்க, நகை திருடினது என்னமோ நம்ம தான், ஆனால் இப்போ என்னென்னா அவங்க தான் எடுத்ததாக சொல்கிறாங்க. சரி, என்ன இருந்தாலும் சரி தான், அவங்களே ஒத்துக்கிட்டு தாங்க, அப்புறம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நேராக சிவாவை போய் கூப்பிடுறாங்க. அப்போ சிவா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நகையை ஜானகி அக்கா தான் எடுத்தாங்களாம், அதுதான் என்னை தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ உங்களையும் கூப்பிட்டாங்க அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே சிவா அதிர்ச்சியோட ஓடி வராங்க. வந்ததுமே அவங்க 2 பேரும் அவங்க ஜானகி இருக்கிற ரூமுக்கு வந்திருந்தாங்க. ரூமுக்கு வந்ததுமே அவங்க கதவை அடைக்கிறாங்க. அப்போ சிவா கேட்குறாங்க, என்ன நீ நகையெல்லாம் நீங்கள் தான் எடுத்தீங்களா, எதுக்காக அந்த மாதிரிக்கு பண்ணினீங்க அப்படிங்கும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லை சிவா அந்த நகையை நான் எடுக்கல அப்படிங்கிறாங்க. என்னக்கா என்கிட்ட நகையை எடுத்தேன்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா அவர்கிட்ட எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க, நகையை நான் எடுக்கல சிவா, ஆனால் உண்மையிலே இந்த நகையை யார் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க, பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிவா கேட்குறாங்க, யார் எடுத்திருக்காங்க அந்த நகை அப்படிங்கும்போது யாரும் இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக பார்வதி கிட்ட வராங்க. பார்வதி உண்மையை சொல்லு அப்படிங்கவும் பார்வதி கேட்குறாங்க, என்ன என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போட்டு அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க ஜானகி. அப்போ இது உங்கள் சத்தம் கேட்டு அவங்க மாயா ஜன்னல்கிட்ட நின்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன நடக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவா கேட்குறாங்க, என்ன நீ நகை யார் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா நீங்கள் பார்வதி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ நான் உண்மையை வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போட்டு அடிக்கவும் பார்வதி சொல்கிறாங்க, என்ன போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க, எனக்கு அந்த நகைக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் நீ தான் எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியும், அன்னைக்கு ராத்திரி போல் சாமி கிட்ட நீ தானே நின்றுட்டு இருந்த, எதுக்குன்னு சொல்லி கேட்கும்
போது கூட என்னமோ சொல்லி சமாளிச்சியே உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அடிக்கவும் உடனே பார்வதி வந்து உண்மையை சொல்லியிருந்தாங்க. ஆமாம், நான் தான் நகையை மாற்றி வச்சு அப்படின்றதாங்க. இதை கேட்டதுமே மாயாவும் சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா நினைக்கிறாங்க, ஓஹோ அப்போ இவங்க தான் நைட்டு போல் நகையை கொண்டு அந்த மகாலிங்கத்திட்ட கொடுத்துருப்பாங்களோ, அதனால தான் ராத்திரி போல் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் நினைக்கிறாங்க. அப்போ யாருக்கிட்ட கொண்டு கொடுத்து அப்படிங்கும்போது மகாலிங்கத்திட்ட கொடுத்து தான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இது கிட்டதுமே சிவா வந்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்வதி வந்து என்னை மன்னிச்சிருங்க, தெரியாதனமா இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு அப்படிங்கும்போது உன்னால் இந்த குடும்பம் மான மரியாதை எல்லாமே போச்சுது. இப்போ பாரு எங்கள் அண்ணன் வந்து எங்கே இருக்காருன்னு பாரு, இது எல்லாத்துக்கான நீ தானே, அந்த நகையை பாரு நான் மகாலிங்கத்திட்ட வாங்கிட்டு அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி சிவா கோபத்தோட போகவும் அப்போ பார்வதி வந்து ஜானகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா, ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு நீ வந்து அமைதியாக இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஒன்னால என் புருஷன் பாரு எங்கே இருக்காருன்னு, என் புருஷனுக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. சிவா பார்த்தோம்னா நேராக மகாலிங்க இருக்கிற அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ மகாலிங்க வாங்க சகல அப்படிங்கும்போது என்னடா சகலன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறதுக்காக போகும்போது என்ன விஷயம்னு சொல்லாமல் எதுக்காக இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கவும் எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுது, பார்வதி எல்லாத்தையும் சொல்லிட்டா, இந்த நகையெல்லாம் வந்து சாமி நகையெல்லாம் உங்ககிட்ட தானே கொடுத்து வச்சிருக்கிறா, ஒழுங்கு மரியாதை நகையத்தா அப்படின்னு கேட்கவும் இப்படி சொன்னதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அந்த பார்வதி என்ன எல்லா உண்மையும் உளறி கொட்டிட்டா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் மகாலிங்க சொல்கிறாங்க, அவள் தான் ஏதோ உளறிட்டு இருக்கான்னா நீ என்ன நகையை வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற, அதுக்கும் நகைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, குடும்பத்தோட நகையை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு என்னை ஏன் மேலே பழி சுமந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு மகாலிங்க சொல்லவும் இங்கே பாரு உண்மையிலே நகையை வந்து நீ தான் எடுத்திருக்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுது, அதனால நகை அப்படிங்கும்போது நான் ஒன்றும் எடுக்கலை, என்னை போலீஸுக்கு போறியா வேணா போலீஸுக்கு போ அப்படின்னு மகாலிங்க சொல்லவும் சிவா வந்து கோவத்தோட இரு நான் போலீஸ்காரங்கிட்ட போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க வந்து புவனேஸ்வரிக்கு இந்த விஷயத்த சொல்லவும் புவனேஸ்வரி கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நல்ல விளையாட நகையை வந்து உன் வீட்டில் வைக்கல, என் வீட்டில் இருக்குது, சரி நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து தேவி மதுரைக்கு கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாங்க, அன்னைக்கு வாரன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டல அப்படிங்கும்போது உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வந்து மாயா சொல்கிறாங்க. அப்படியா, நான் வந்து 10 நிமிஷம் தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா அவசரமான ஒரு வேலைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க மாயா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, அவங்க பெரிய கோடீஸ்வரங்களாக்கும், அங்கே போகிறதுக்கு எனக்கு நகை தேவைப்படுது, நகை இல்லாதனால நான் போகலை அப்படிங்கவும் உடனே காத்தி நினைக்கிறாங்க, இவளை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு இதான் நல்ல சமயம்னு சொல்லிக்கிட்டு உனக்கு நகை தானே வேணும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டது மாயா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமி நகை எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து புவனேஸ்வரிக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து மாயா வருவான்னு சொல்லிட்டு அவங்க காத்துட்டு இருக்கவும் அப்போ மாயான்னு சொல்லிக்கிட்டு அதாவது தேவின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து இறங்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நட சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாயா போட்ட திட்டம் சரியாக ஒர்க் அவுட் ஆகுமா, அடுத்து அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சந்திப்போம்.